Christians, in spite of all the difficulties they were facing, they were happy people. முதலாவது நூற்றாண்டு கிறிஸ்தவ மக்கள் அவருடைய வாழ்க்கையில் பல போராட்டங்கள் நெருக்கங்களை சந்தித்தவர்களாக இருந்தாலும் கூட மிகுந்த சந்தோஷமுள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். It was true, the Roman emperor, they were killing them by putting in the den of lions, and in so many ways they were being tortured. ரோம சக்கரவர்த்தியினால இந்த ஆதி கிறிஸ்தவர்கள் அதிக உபத்திரவத்துக்குட்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் சிங்க கெபிக்குள் போடப்பட்டார்கள். இன்னும் பல விதங்களில் அவர்கள் உபத்திரவத்தினூடாய் கடந்து போனார்கள். பட் ஒன் திங் could not be taken away from their hearts. அவருடைய இருதயங்களிலிருந்து ஒரு காரியம் எடுக்கப்பட்டு பட முடியவில்லை. வாட் இஸ் தட்? அது என்ன? த ஜாய் ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய சந்தோஷம். Dear people, why Christians are always happy people in spite of so many obstacles they are facing in their lives? கிறிஸ்தவ மக்கள் ஏன் அவருடைய வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டங்கள் நெருக்கங்களை சந்தித்தாலும் அவர்கள் சந்தோஷமுள்ளவர்களாக இருக்கிறார்கள்? We have to find it out. நாம் அதை கண்டுபிடிக்க வேண்டியது மிக அவசியமான ஒரு காரியம். In Acts of the Apostles, we see how not only people were really joyful, but many people were joining them in spite of all the difficulties they were facing. இவ்விதமாக இந்த கிறிஸ்தவ மக்கள் சந்தோஷமானவர்களாக இருந்தது மாத்திரம் அல்ல, அவருடைய வாழ்க்கையில் அநேக மக்கள் அவர்களோடு கூட சேர்ந்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர், அப்போஸ்தலர் நடபடிகள் முதலாவது அதிகாரம். ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர் 46 and 47. அப்போஸ்தலர் நடபடிகள் முதலாவது அதிகாரம் 46, 47 வசனங்கள். யாராவது வாசிங்க. அப்போஸ்தலர் அப்போஸ்தலர் இரண்டாவது அதிகாரம் 46, 47. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லா இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். வாட் அ வண்டர்ஃபுல் திங் இட் இஸ்! என்ன ஒரு ஆச்சரியமான காரியமாக இது இருக்கிறது. And they continuing daily with one accord in the temple, and breaking bread from house to house, did eat their meat with gladness and singleness of heart, praising God and having favor with all the people. And the Lord added to the church daily such as should be saved. Dear people, this is the church. இதுதான் சபை. Here we see people with joy and one accord. சந்தோஷத்தோடும் கூட ஒரே மனதோடும் கூட, and praising God, having favor with all people. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். And not only that, a great thing was happening. ஒரு மிகப்பெரிய காரியம் நடைபெறுகிறது. The Lord added to the church daily such as should be saved. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். They were praising God.
Dear people, God's children are always praising people. தேவனுடைய ஜனங்கள் எப்பொழுதும் துதிக்கிறவர்கள். In Psalm 34:1, 34வது சங்கீதம் 1வது வசனத்தில் இங்கே இவ்விதமாய் சங்கீதம் 34:1 வாசிக்காதர வாசிங்க. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். I will bless the Lord at all times. His praise shall continually be in my mouth. I will bless the Lord at all times. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். People who are chosen of the Lord have got the joy of the Lord in their hearts. தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் அவருடைய இருதயங்களில் சந்தோஷம் மிகுந்தவர்களாய் காணப்படுவர்கள் மாத்திரமல்ல, they will praise God at all times. எல்லா காலங்களிலும் அவர்கள் தேவனை துதிக்கிறவர்களாய் காணப்படுவார்கள். There may be difficulties, கஷ்டங்கள் இருக்கலாம். There may be wants, தேவைகள் இருக்கலாம். They may be suffering from sickness, வியாதியினாலே பீடிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். Probably contrary to all the calculations of the world, they may be deprived in many things. ஒருவேளை உலக அளவில் பார்க்கும் பொழுது அநேக காரியங்களில் அவர்கள் குறைபட்டவர்களாக கூட இருக்கலாம். But God's children are always people who praise God at all times. தேவனை எப்பொழுதும் துதிக்கிறவர்களாகவே அவர்கள் காணப்படுகிறார்கள். Why? ஏன்? They know one thing, அவர்கள் ஒன்றை அறிந்திருக்கிறார்கள். Psalm 48:1, சங்கீதம் 48 1வது வசனம். யாராவது வாசிங்க. வாசிக்காத வாசிக்கலாம். கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். Great is the Lord and greatly to be praised in the city of our God, in the mountain of his holiness. Great is the Lord. கர்த்தர் மிகவும் உயர்ந்தவர். Dear people, for the children of God, they know one thing in this world. தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் ஒன்று தெரியும். Their God is a great God. அவருடைய தேவன் மிக பெரியவர். He is the creator of the heaven and earth. அவரே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். The Lord has chosen them with a great purpose in the world. இந்த உலகத்தில் தேவன் அவர்களை ஒரு மிகப்பெரிய நோக்கத்தோடு கூட சிருஷ்டித்திருக்கிறார். I am going to record my life journey probably in the tube in this week, starting this week. இந்த வாரத்திலிருந்து நான் என்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தை யூடியூப்பில் நான் பதிவு செய்யும்படியாக இருக்கிறேன். One thing, when I really turn back and see my life, என்னுடைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கும் பொழுது ஒன்று அறிந்திருக்கிறேன். Truly it is God who has chosen me. என்னை தெரிந்தெடுத்தவர் தேவன் ஒருவரே. How could I come to the knowledge of God? And how is it possible that all through this life's journey, God has been so gracious? என்னுடைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கும் பொழுது தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளுகிறார் என்பதை மாத்திரமே என்னால் நான் விளங்கிக் கொள்ள முடிகிறது. என்னுடைய வாழ்க்கையின் பிரயாணங்களில் எவ்விதமாக அவரால் செய்ய முடிந்தது. As a young man, not looking for the things of the world, ஒரு வாலிபனாக உலகத்தின் காரியங்களை நோக்கி பார்த்து அல்ல. When there were times in which there was a great need to do sacrifices in so many things, taking the path of depravity. வாழ்க்கையில் அநேக ஸ்லாக்கியங்களை எல்லாம் வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு
வாழ்க்கையின் பாடுகள், கஷ்டமுள்ள இந்த பகுதிகளையெல்லாம் எடுத்துக்கொள்ளும்படியான அவ்விதமான சிந்தை. How was it that as a young man I could have? ஒரு வாலிபனாக என்னுடைய வாழ்க்கையில் எவ்விதமாக நான் கொண்டிருக்க முடிந்தது? As a young man, when every young man was seeking after the world and the pleasures of the world, ஒரு வாலிபனாக இந்த உலகத்தினுடைய சிற்றின்பங்களையும் உலகத்தின் காரியங்களையும் மக்கள் வாழ்ந்து வாஞ்சித்து கொண்டிருந்த பொழுது, how was it that there was a yearning to see God's glory in my life? என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய மகிமையை பார்க்கும்படியான அவ்விதமான வாஞ்சை எனக்குள்ளாக எப்படி வந்தது? Yes, there was a path in which I was to decide. நான் என்னுடைய வாழ்க்கையில் தீர்மானிக்க வேண்டிய ஒரு பகுதியானது வந்தது. I just completed 2 years in my medical career. 2 வருஷத்தை நான் முடித்து விட்டேன். Still there are 3 years to complete. இன்னும் 3 வருஷம், 3rd year, 4th year, final year. These are all the very important years. இவைகள் மிக முக்கியமான காரியங்கள். I already lost 2 years before finishing the 2nd year. நான் ஏறக்குறைய 2வது ஆண்டு முடிப்பதற்கு முன்பாகவே 2 ஆண்டுகள் நான் கழித்து விட்டேன். Lot of failures, அநேக தோல்விகள், lot of times of starvation, அநேக வேளைகளில் பட்டினி, no proper dress, சரியான உடை இல்லை. I tell you dear friends, it was a difficult period. அது மிக கடினமான ஒரு காரியம் வேளை. So I prayed to the Lord, ஆண்டவரிடத்தில் நான் ஜெபித்தேன். But God said, you are forsaken. நீ கைவிடப்பட்டு விட்டாய். I already shown it, but I would like to show it for the glory of God. அவனுடைய மகிமைக்காக நான் இதை காட்டும்படியாக விரும்புகிறேன். God is true. தேவன் உண்மையுள்ளவர். He is a God who is ever living. அவர் ஜீவிக்கிற ஒரு தேவன். Dear people, I was staying in a single room. ஒரு தனி அறையில் தங்கி கொண்டிருந்தேன். Not able to pay the rent. அந்த வாடகை கொடுக்க முடியவில்லை. Not proper food even. சரியான ஆகாரமும் இல்லை. அவ்விதமான சமயத்தில் I was really discouraged. அவ்விதமாக என்னுடைய இருதயத்தில் நான் சோர்ந்து போய் தளர்ந்து போய் காணப்பட்டேன். I was completely depressed. அப்பொழுது நான் முற்றுமாக சோர்ந்து போனேன். As a young man, when everybody around me was seeking the pleasures of the world, என்னை சுற்றி இருந்த எல்லா வாலிபர்களும் உலகத்தினுடைய இந்த காரியங்களை வாஞ்சித்து ஓடிக்கொண்டிருந்த பொழுது, I had the same opportunities. எனக்கு அவிதமான வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்தது. So God said to me, தேவன் சொன்னார், Isaiah 60, ஏசாயா 60வது அதிகாரம் 15வது வசனம். ஏசாயா 60:15 யாராவது வாசிங்க. பழைய ஏற்பாட்டில் 867வது பக்கம். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாயிருந்தாய். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். Dear people, is it not this is great and amazing? இது என்ன ஒரு ஆச்சரியமான காரியம் இல்லையா? ஆண்டவர் சொன்னார், நீ நெகிழப்பட்டு விட்டாய், கைவிடப்பட்டு விட்டாய். உன்னுடைய வாழ்க்கையில இவ்விதமான ஒரு சூழ்நிலையில நீ கடந்து போகிற நபராய் காணப்படுகிறாய். Whereas thou hast been forsaken and hated. அநேகர் என்னை வெறுத்தார்கள். ஏன் இந்த ஒரு பைத்தியகார மாதிரி? Why this boy? Among so many people, so many young people, why he is like a mad fellow? ஏன் ஒரு பைத்தியகாரனை போல காணப்படுகிறான்? He talks about Jesus. இயேசுவை பற்றி பேசுகிறான். He is not following our way of sin. நம்முடைய பாவ வழிகளில் அவன் நடக்கிறதில்லை. He has to suffer so much. அதிகமாக கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கிறது. So I was ridiculed. I was forsaken and hated.
நான் கைவிடப்பட்டேன், வெறுக்கப்பட்டேன். Nobody really wanted me because I was not able to have company with old friends. என்னுடைய பழைய நண்பர்களோடு கூட நான் தொடர்ந்து அவர்களோடு இணைந்து இருக்க முடியவில்லை. I could not join with their sinful acts. அவருடைய பாவ வழிகளை நான் சேர்ந்து கொள்ளவும் விரும்பவில்லை. That no man went through thee. ஒருவரும் இவ்விதமாக உன்னை ஒருவரும் கடந்து நடவாதுமாயிருந்தாய். But ஆனால் I will make thee an eternal excellency, a joy of many generations. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நான் உன்னை நித்திய மாட்சிமையாகும், தலைமுறை தலைமுறையாருக்கு மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். Dear people, this God is a true God. இந்த தேவன் ஒரு உண்மையுள்ள தேவன். So when I was joining the third year, மூன்றாவது வருஷம் வந்த பொழுது, medical students have a very good scholarship and they could stay in the hostel and have very nice food and study. மருத்துவ கல்லூரி மாணவர்களுக்கு அந்த நாட்களில் நல்ல ஸ்காலர்ஷிப் உண்டு. அவர் ஹாஸ்டலில் படித்து நன்றாக சாப்பிட்டு செயல்படக்கூடிய அளவில் ஒரு பெரிய தொகை உண்டு. இட் வாஸ் a big ransom, big money. But I said to the Lord, I can't write as a Hindu in the place where I should write as a Christian. நான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நான் ஒரு இந்துன்னு போட நான் விரும்பலை. கிறிஸ்தவன் இல்லையா? ஐம் எ கிறிஸ்டியன். How could I put that? அதை நான் எப்படி நான் போட முடியும்? ஐம் எ கிறிஸ்டியன். கேன் ஐ betray thee? உம்மை நான் காட்டி கொடுக்கிறதா? There are so many friends who were never bothered about that, like me, even though they were going to the church. பல ஆலயத்துக்கு போயிருந்தால் கூட அநேக நண்பர்கள் அதை பற்றி கவலைப்படலை. பட் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு டூ தட். அதை என்னால் செய்ய முடியல. Dear people, I said no. இல்லை, I know the sufferings that I had to pass through. நான் கடந்து போக வேண்டிய பாடுகள் எனக்கு தெரியும். My parents hated me. என்னுடைய பெற்றோர்கள் வெறுத்தார்கள். They said, no, we can't help you. உனக்கு உதவி செய்ய முடியாது. So again continue the life of starvation and depravity. ஆகவே அநேக அதே விதமாக கஷ்டங்கள், அநேக சௌகரியங்கள் இல்லாத வாழ்க்கை. Dear people, God was with me. தேவன் என்னோட கூட இருந்தார். One thing I knew, that God has got a great plan for me. ஒன்றை நான் அறிந்திருந்தேன், தேவன் எனக்காக ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். He is preparing me for that work. அதற்காக தேவன் என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். Dear people, God's chosen people will never look into the world and they will never betray the Lord Jesus Christ. தேவனுடைய ஜனங்கள் உலகத்தை பார்த்து ஆண்டவரை காட்டி கொடுக்க மாட்டாங்க. Dear people, it's very sad. Today many people, so-called Christians, they are being encouraged the prosperity in the world when they follow Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினா உலகத்தில் சௌகரியங்கள் கிடைக்கும் என்பதான வாக்குத்தத்தங்களை கொண்ட போதனைகள். But dear people, God chooses people before the foundation of the world. உலகம் உண்டாகும் முன்பாகவே தேவன் தம்முடைய மக்களை தெரிந்து கொள்கிறார். He works in them and shapes them and He is with them. அவர்களில் கிரியை செய்கிறார், அவர்களில் உருவாக்குகிறார், அவர்களோடு கூட இருக்கிறார். God said, I will make you an eternal excellency. நான் உன்னை நித்திய மாட்சிமையாக வைப்பேன். Dear people, I tell you, God's children will always look to God and understand that God has got a greater plan for them.
தேவனுடைய ஜனங்கள் எப்பொழுதும் தேவனை நோக்கி பார்த்து தேவன் தனக்கென்று கொண்டிருக்கிற மேலான திட்டங்களை குறித்து அவர்கள் அறிந்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள். They are the people always fit in God's plans in their lives. தேவனுடைய கரத்தில் அவருடைய திட்டங்களில் அவர்கள் எப்பொழுதும் பொருந்திக் கொள்ளுகிறவர்களாக இருப்பார்கள். They are not of the world, the Lord Jesus said. அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல என்று தாவீது இயேசு கிறிஸ்து சொன்னதை குறித்து நாம் பார்க்கிறோம். We saw Job, in spite of all the difficulties that he was facing, யோபு தன்னுடைய வாழ்க்கையில் கடந்து போன எல்லா கஷ்டங்களின் மத்தியிலும், how was it possible for him to praise God? தேவனை அவரை எப்படி துதிக்க முடிந்தது? ஜோப் 1:20 and 21. Brothers, யாராவது வாசிங்க ப்ளீஸ். 22 ஆல்சோ. ஜோப் 1 வாசிக்காத யாராவது வாசிங்க ப்ளீஸ். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியா என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியா எவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். He says that Job arose and rent his mantle and shaved his head and fell down upon the ground and worshipped and said, naked came I out of my mother's womb, and naked shall I return thither. The Lord gave and the Lord hath taken away. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Dear people, God's chosen people are always joyful people, whether in sufferings or in joy. தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் எப்பொழுதும் தேவனை துதிக்கிறவர்களாய் காணப்படுவார்கள். துன்பத்திலும் சரி இன்பத்திலும் சரி. They will always be joyful people. அவர்கள் எப்பொழுதும் சந்தோஷமுள்ளவர்களாய் காணப்படுவார்கள். Why? Because they know the God who saved them. அவர்களை ரட்சித்த தேவனை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். Saint Paul says, I know the God whom I believe. நான் விசுவாசிக்கிற தேவனை அறிந்திருக்கிறேன். This morning I ask you, dear brother and sister, do you know the God personally? இந்த தேவனை உடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட விதத்தில் அறிந்திருக்கிறையா? Are you able to go to him in all circumstances? எல்லா வாழ்க்கையுடைய சூழ்நிலைகளிலும் அவரிடத்தில் போக நீ அறிந்திருக்கிறையா? That is the mark of the chosen people. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களின் அடையாளம் அது. Not every Christian call themselves Christians or chosen people. கிறிஸ்தவர்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்ளுகிற எல்லாருமே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் அல்ல. They are the people who will praise God at all times. அவர்கள் எல்லா சூழ்நிலையிலும் தேவனை துதிக்கிறவர்களாய் காணப்படுவார்கள். Dear people, there is a great difference between God's children and the people, the Christians of this world. தேவனுடைய ஜனங்களுக்கும் இந்த உலகத்து கிறிஸ்தவர்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. God's children, they know that there is a definite and good purpose with which God has sent me, even if it is difficult. இது ஒரு கஷ்டமாக இருந்தாலும் கூட தேவன் இதை என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கத்துக்காக அனுமதித்திருக்கிறார் என்பதை he knows it, அவன் அறிந்திருக்கிறார். But the worldly Christians, ஆனால் உலக கிறிஸ்தவர்கள், when everything goes well, they will praise God. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது கர்த்தரை துதிப்பார்கள். When things go contrary to their expectation, அவருடைய எதிர்பார்ப்புக்கு வித்தியாசமாக போகும் பொழுது, they won't be like willing to pray, ஜெபிக்க விரும்ப மாட்டார்கள். They won't really have the joy of the Lord in their lives. அவருடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டிருக்க மாட்டார்கள். The difference could be seen only when you pass through difficulties. பாடுகளை கடந்து போகும்போது தான்
வித்தியாசம் தெரியும். whether you are a true Christian or not. நீ ஒரு உண்மையான கிறிஸ்தவனா அல்லது போலியா என்பதை அப்பொழுது தான் தெரிந்து கொள்ள முடியும். Dear people, but if you pass through this life without Jesus, இயேசு இல்லாமல் இந்த உலகத்தை கடந்து போயானால், I tell you, the most miserable person in the world is the one who don't know God in their lives. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தனிப்பட்ட விதத்தில் அறிந்திராத ஒரு நபர் தான் இந்த உலகத்தில் மிக மிக பரிதாபமான ஒரு நபர். Habakkuk 3rd chapter, Habakkuk 3வது அதிகாரத்தில் how Habakkuk was saying this statement. Habakkuk எவ்விதமாக இந்த அருமையான காரியத்தை சொல்ல முடிகிறது. 3வது அதிகாரம் 17, Habakkuk 3:17. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவு மரத்தின் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள், ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். என்ன சொல்லுது? என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற? Are you saved? Can you say that God saved me from all wretchedness? நிர்பந்தமான கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறார். I have the hope that eternal joy will be there one day as my portion with my Lord. என் தேவனோடு கூட நித்திய மகிழ்ச்சி என்னில் தங்கும் என்று உன்னால சொல்ல முடியுமா? அதனாலே உன்னுடைய வாழ்க்கையில ரட்சிப்பின் தேவனுக்குள்ள தான் நீ களி கூற முடியும். You could be joyful in the God of salvation. Have God saved you from all your sins? உன்னுடைய பாவத்தில் தான் விடுதலையாக்கி இருக்கிறாரா? Can you say that God is pleased with my life even today? இன்றைக்கும் கர்த்தர் என்னில் சந்தோஷமா இருக்கான்னு சொல்ல முடியுமா? Is God is your first priority in your life? வாழ்க்கையில முதலாவது ஆண்டவரா இருக்கிறாரா? Is God the first priority in your life? ஆண்டவர் முதலாவது வாழ்க்கையில இருக்கிறாரா? Going to the church, சபைக்கு போறதா இருந்தாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையில் எதை செய்தா இருந்தாலும் சரி, whatever may be the thing that you do, whatever may be, அது எதுவாக இருந்தாலும், is God the first and foremost in your life? தேவன் முதலாவதாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்காரா? They are the chosen people of God. அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதான் வேதம் சொல்லுது, யாரை அழைக்கிறாரோ, whom God has chosen is justifies, அவளை நீதிமானாக்கிறார், அவளை பரிசுத்தப்படுத்துகிறார், அவளை நாளுக்கு நாள் புதுப்பிக்கிறார். God renews them spiritually. Dear people, if you are a chosen person, நீ தெரிந்து கொள்ளப்பட்ட நபராக இருப்பாயானால், ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில உன்னை ஆண்டவர் புதுப்பித்துக் கொண்டே இருப்பார். Every day God will be renewing your spiritual life. Really speaking, I was not healthy for the past 25 days. எனக்கு 25 நாட்கள் என்னுடைய சரீரத்தில் நல்ல ஆரோக்கியம் இல்லை. But these are all the days in which God is so close to me. ஆனால் இந்த நாட்கள் தேவன் எனக்கு நெருக்கமாக இருக்கிறார். Whatever I preach, really what God teaches me, I preach. நான் எது பிரசங்கம் பண்ணாலும் தேவன் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார், அதான் பிரசங்கம் பண்ணுறேன். God has given me the joy of salvation and the joy of praising Him even today. தேவன் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் அவரை துதிக்கிற இருதயத்தை எனக்குள்ள கொடுத்திருக்கிறார். I really preach. So when I turn my life back to see, என்னுடைய வாழ்க்கையை திரும்பமா நான் பார்க்கும் பொழுது, it is God has chosen me. தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். Unless God has chosen a person, தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளவில்லை என்றால், he will never come to God. அவங்க தேவனிடத்தில் வருமா, the world will be so big to them. உலகம் அவர்களுக்கு பெரிதாக காணப்படும். Even though they say that they believe God, Jesus, இயேசுவை நம்புகிறேன் என்று சொன்னா கூட, really speaking,
God doesn't know them. தேவன் அவர்களை அறியவில்லை. ஒருவேளை நீ போய் சொல்லுவான், ஆண்டவரே, I was there in the church, ஆலயத்தில் இருந்தேன், I was doing this, I was doing that, இதை நான் செய்தேன், அதை நான் செய்தேன், ஆனால் உங்களை அறியேன், உனக்கு ஒன்று எனக்கு தெரியாதுப்பா. I knew not. Because only God's chosen people will have the relationship with God truly. இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அந்த உண்மையான தொடர்பை அவமாத்தான் கொண்டிருப்பார்கள். They know the value of the cross. சிலுவையினுடைய விலை மதிப்பை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். They know the depravity of sin which made them to be cast down in the world. அவர்கள் இந்த பாவத்தினால இந்த உலகத்தில் தூக்கி எறியப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்த காரியத்தை அறிந்திருக்கிறார்கள். They know what the redemption which Jesus did in their lives made their life a real changed one. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையின் மேல் செய்து முடித்த அந்த காரியத்தின் மூலமாக அவருடைய வாழ்க்கையில அதனுடைய உண்மையான அர்த்தத்தை அறிந்திருப்பார்கள். God will be the first and foremost in their lives. ஆகவே தேவன் தான் அவங்க வாழ்க்கையில் முதலாவதாக இருப்பார்கள். I tell you, Habakkuk, I would like to tell you so many things, but time is up. நான் நிறைய காரியங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆனால் அவர் ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்னா 18 and 19, Habakkuk 3, 89, 19, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். The Lord God is my strength, and He will make my feet like hinds feet, and He will make me to walk upon mine high places, to the chief singer of my stringed instruments. இந்த காலையில் உங்கள் வாழ்க்கையை பற்றி யோசனை பண்ணிப்பார். Think of it, dear people. One thing I could say, God has chosen me. தேவன் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். He sanctifies me, என்னை பரிசுத்தப்படுத்துகிறார். He makes me closer and closer day by day. அவருக்கு நெருக்கமாக வரும்படியாக நாளுக்கு நாள் என்னுடைய வாழ்க்கையில புதுப்பித்து வருகிறார். இந்த காலையில் ஒருவேளை உன் வாழ்க்கை இல்லைன்னா, suppose this morning your life is not like that, I doubt whether you are a chosen person or not. நீ ஒருவேளை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நபர் தானா? Yes, God is sanctifying you. என்ன அவர் தெரிந்து கொண்டிருப்பாரானா? If God has chosen you, அவனை நீதிமானாக்கிறது மாத்திரமல்ல, not only being saved, ரட்சிக்கப்படுவது மாத்திரமல்ல, அவருடைய பரிசுத்தமாக்குதலில் கொண்டு சென்று கொண்டிருப்பார். He will be sanctifying every day. Your thoughts and desires and longings will be sanctifying. உன்னுடைய எண்ணங்கள், விருப்பங்கள், சிந்தனைகள் எல்லாம் பரிசுத்தமாகிக்கொண்டே போய்கொண்டிருக்கும். அருமையான சகோதரனே, சோரியே, உன்னுடைய வாழ்க்கையில் ஒருவேளை அப்படி இல்லைன்னா தேவனிடத்தில் உன்னை ஒப்புக்கொடு. ஏன்னா ஆண்டவரை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் ஒரு நாள், if God has not chosen you, a day will come and will say, I knew you not. உன்னை நான் அறியேன். I knew you not. உன்னை நான் அறியேன். ஆண்டவர் உன்னை அறிய சொன்னா உன் வாழ்க்கையை யோசனை பண்ணி, பி சீரியஸ் அபவுட் தட். இந்த குறித்து நீ ஜாக்கிரதையாக. பரிசுத்த ஆவியான ஒருவரை உன்னில் கிரியை செய்ய முடியும். லுக் டு த கிராஸ், சிலுவையை நோக்கி பார். ஒருவனுடைய கடந்த கால வாழ்க்கையான ஒரு தோல்வியாக இருக்கிறதா? Is your past life is a failure? You have no change in my nature, your nature. உன் சுபாவத்தில் மாற்றம் இல்லை. You are a person who is being carried away in small things when things are going contrary to their expectation. உடைய எதிர்ப்புக்கு ஒரு சின்ன வித்தியாசமாக போகிற ஒரு காரியமாக அப்படி நீ சோர்ந்து போயிடுறியே. How could we say that you are a child of God? ஞானுடைய பிள்ளை என்று எப்படி சொல்ல முடியும்? இவன் நான் ஒன்று சொல்கிறேன், ரட்சிப்பின் தேவனுக்குள்ளே தான் நீ களி கூற முடியும். You could be joyful only if you are saved. You could be joyful only if He is a Savior. அவருடைய ரட்சகராக இருந்தால் தான் நீ களி கூற முடியும். Otherwise you can't be joyful in Christ. அல்லனா கிறிஸ்துவுக்குள் நீ சந்தோஷமாக இருக்க முடியாது.
ஜெபிப்போம். Father, we thank you, Lord, for this time. என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். I will rejoice in the God of my salvation. I don't know, Lord, we're all saved in this place. இந்த இடத்துல ரட்சிக்கப்பட்டவர்கள் யார் எனக்கு தெரியாது. Are you truly sanctifying them every day? ஒரு நாளும் அவர்களை நீ பரிசுத்தப்படுத்தி கொண்டு சென்றிருக்கிறீரா? மகிமைப்படுத்தும் முகமாக. But Lord, a life in Christ is something different. கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை என்பது ஒரு வித்தியாசமான வாழ்க்கை. Oh Lord, speak to this dear people. ஆண்டவரே, நீர் அருமையான மக்களோடு கூட பேசு. Saved people will always have a concern for the people around them. ரட்சிக்கப்பட்டவர்கள் தங்களை சுற்றி இருக்கிற மக்களுக்காக எப்பொழுதும் பரிதாபம் கொள்ளுகிறவர்களாய் காணப்படுவார்கள். எருசலேமை பார்த்து நீர் கண்ணீர் விட்டீர். இன்றைக்காக உனக்கு சமாதானத்துக்கு அடுத்தவர்களை அறிந்திருந்தால் நலமாயிருக்கும். ஆனால் இன்றைக்கோ அவர்கள் கண்கள் ஆண்டவரே அவர்கள் கண்களுக்கு மறைவாக இருக்கிறது. ஐயோ ஆண்டவரே, இந்த இடத்துல இருக்கிற எத்தனை பேரை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லும்படியாக அவருடைய வாழ்க்கை இருக்கிறது. எனக்கு தெரியாது. பட் யூ நோ them, Lord. நீர் அவர்களை அறிந்திருக்கிறீர். ஒருவேளை நான் அறியவில்லை என்று சொல்லும் பொழுது அவர்களை அறியாமல் இல்லை, ஆனால் உம்முடைய பிள்ளைகளாக அவர்களை நீர் அறியவில்லை. You have not known them as your child. You have not them as a child you have betrothed, you have begotten. அவர்களை பெற்றெடுத்த உம்முடைய பிள்ளைகளாக அவர்களை நீர் அறியவில்லை ஆண்டவரே. You know them very well. அவர்களை அறிந்திருக்கிறீர். You know their lives. அவருடைய வாழ்க்கை அறிந்திருக்கிறீர். You know how much they really love thee. உம்மை அவர்கள் எவ்வளவு நேசிக்க என்பதை அறிந்திருக்கிறீர். You know how much of this world is their priority. இந்த உலகம் அவர்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை குறித்து அறிந்திருக்கிறீர். You know the times in which they are betraying Jesus in their lives by their nature, by their way of doing. அவருடைய சுபாவத்தின் மூலமாக, அவர்கள் செயலின் மூலமாக அவர்கள் எத்தனையோ வேளைகளில் உம்மை அவர்கள் காட்டி கொடுத்திருக்கிறார்கள் ஆண்டவரே. But your children, oh God, they are your children. ஆனால் உம்முடைய பிள்ளைகள் அவர்கள் உம்முடைய பிள்ளைகள். They have the spirit of calling Abba Father. அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியான புத்திர சுவிகாரத்தை அவர்கள் பெற்றவர்கள். Oh Lord, if anybody, I don't know, who is not really known by thee, won't you have mercy upon them, Lord. இந்த காலையில் உம்மால் அறியப்படாத நபராக இருக்கிற யாராவது ஒருவர் இருப்பாரானாலும் ஆண்டவரே அவருடைய உள்ளங்களில் பேச மாட்டீரா? The time is short. வாழ்க்கை மிக குறுகியது. ஐயோ, if they die and when they hear I knew you not, அவர்கள் மரிக்கும் பொழுது உங்களை அறியேன் என்று அவர் சொல்லிவிடுவாரானால், oh God, is there a greater disappointment than this? இதை விட ஒரு பெரிய மாற்றம் இந்த உலகத்தில் இருக்கா? Spirit of God, ஆவியானவரே பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word. And we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 98427-67184 and my email ID davidilongo100@gmail.com, davidelango100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த
தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண் என்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com davidilongo100@gmail.com. நன்றி.